ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். பட் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் இருக்க லிங்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எஸ்பி டூலாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்எம் டூலாக இருக்கட்டும், இல்லை ஜெத்ரி எக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்டோபஸ் டூலாக இருக்கட்டும், நிறைய டூல் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதாவது கிராக் டூல்ஸ் வந்து நிறைய அப்டேட் கொடுக்குறேன். பட் அந்த அப்டேட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது அந்த டூலை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் எப்படி எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் சம்து வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க. அது ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணிடலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எரர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு நியூ யூஸராக இருக்கேன். அதாவது நியூ யூஸராக இருக்கேன் யூடியூப்க்கு. ஸோ நான் ஜஸ்ட் யூடியூப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெட்டு கனெக்ட் ஆகலையா? ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ளே வந்து நான் என்ட்ரி ஆகிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் நம்மளோட சேனல் நேமை கொடுக்குறேன். அதாவது எரர் குருன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் நேமை கொடுத்து ஜஸ்ட் நான் என்டர் பண்ணுறேன் நார்மல் யூசர் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது, இதான் நம்மளோட லோகோ. எரர் குரு சேனல் இருக்குது. இல்லை சப்ஸ்கிரைப் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ எரர் குருக்குள்ளே போகிறேன், அதாவது சேனல் லிங்க்குள்ளே போகிறேன். போனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதை வந்து அன்மியூட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அன்மியூட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நல்லது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா? இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணினாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் உள்ள போயிடும். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருமே சேனல் நேமை போட்டு என்ட்ரி பண்ணிலாம் வீடியோ பார்க்க மாட்டோம். அவ்வளோலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது என்ன வீடியோ வருதோ அதை மட்டும் தான் நம்ம ஸ்லைட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் எதனா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது ஏதாச்சுமா ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் எந்த வீடியோ எடுத்துக்கலாம்? எஸ்பி டூவில் எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்பி டூல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல் டுட்டோரியல் சம்திங் அதையும் அன்மியூட் தான் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பி டூலை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன், எப்படி அதை யூஸ் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, இதை டவுன்லோட் பண்ண சொல்லிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னால் பாருங்க எஸ்பி டூல்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் லிங்க் ஹேர்னு கொடுத்துக்கிறேன், ஷோ மோர் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் ஹேர்னு இருக்குது. நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பார் ஓப்பன் ஆகுது. அதாவது எனக்கு பர்டிகுலராக எஸ்பி டூல் லிங்க் மட்டும் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் லிங்க் யாரை கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் பிளாகும் வேணும், அதாவது நீங்கள் போட்டிருக்க எல்லா போஸ்ட்டோட சாஃப்ட்வேர் லிங்க்ஸ் எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் பிளாக்ல போனீங்கன்னா அதில் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வருது பார்த்தீங்களா? பிளாக் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து டோட்டலாக ஷோ ஆகும். இல்லை எனக்கு வந்து எஸ்பி டூல்து மட்டும் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் ஹேர் லிங்க் யாருன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் எஸ்பி டூலோட லிங்க் மட்டும் உங்களுக்கு வரும். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இல்லை ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் ஒன்று வச்சுருக்கேன். இதில் டவுன்லோட்னு இருக்குது. பட் ஆனால் எதை கிளிக் பண்ணுறது, இதில் டவுன்லோடை கிளிக் பண்ணால் எதுவுமே ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஹேர்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோலனுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்னு இருக்கும். லிங்க்னு தெரியுதா? நீங்கள் அங்கே வந்து கொண்டுட்டு போனால் மட்டும் தான் உங்களுக்கு லிங்க்னு ஷோ ஆகும், இல்லை ஷோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன்னா ஸோ நீங்கள் அதை கர்சரை மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே லிங்க்னு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கு அது உங்களுக்கு கூட்டிட்டு போகும். ஸோ இப்படி தான் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் லிங்க்கை மட்டும் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த டவுன்லோடு வந்து டேரெக்டாக நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, இல்லைனா அதுக்கும் ஸ்ட்ரைக் போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நான் அது மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்துடுச்சு, ஆல் வெர்ஷன்ஸ்னு காமிக்குது. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எஸ்பி டூல், ஃப்ளாஷ் டூல், விண்டோஸ், லினக்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லீனக்ஸ்க்கு, இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு. ஸோ விண்டோஸ்க்கு வேணும்னா நீங்கள் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லீனக்ஸ்க்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வெர்ஷன் வேணாலும் இதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்கன்னா இதான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.1924 இதான் லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓல்டு விஷன் வேணாலும் ஓல்டு விஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒன்று டவுன்லோட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது. இது ஜஸ்ட் நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களோட டவுன்லோட் இது கொண்டு போய் டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கீழே வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இது எனக்கு தேவையில்லை. இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு டவுன்லோட் வேணால் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இல்லை அகைன் நீங்கள் இதுக்கே போனால் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏன்னா கமெண்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணாலும் தாராளமாக டைப் பண்ணலாம். நான் அதை பார்த்து கூட உங்களுக்கான ரிசல்ட்டை சொல்லுவேன்.
நெக்ஸ்ட் திருப்பி உங்களுக்கு அதே வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்ல போய் திருப்பி அகைன் அதே SP2 தேடுறது கஷ்டமாக தான் நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணியும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டவுன்லோட் வேணா நீங்கள் டவுன்லோடும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அகைன் நம்ம இதுக்கே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலராக அந்த வீடியோட டூல் மட்டும் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் போஸ்டிங்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாக்ல போய் சர்ச் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். தாராளமாக இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணி ஜாயின் ஆகணும் கொடுத்தா ஜாயின் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் குரூப். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நான் எதுவும் அப்டேட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ண வேணாம், ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலே போதும். தென் நான் இப்போ வந்து டேரெக்டாக பிளாக்குள்ளே போகிறேன். அதாவது என்னென்னா அஃபிஷியல் பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுமே ஷோ ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பாக்ஸ் வந்து பெட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். ஸோ அதோட லிங்க்ஸ் அண்டு அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து லேஸ் பேக்கெட்டில் இருக்கிற 2GB நெட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ரெட் ரூம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து டார்க் வெப், டார் ப்ரௌசர், நெக்ஸ்ட் வந்து டுட்டோரியல் சொல்லிட்டு எல்லாமே இதில் போஸ்ட் பண்ணிக்கிறோம். டிக்டாக் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பழசெல்லாம் இருக்கும். Z3X, நெக்ஸ்ட் நோக்கியா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்று எடுக்கலாமா, சேஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்வேர்டு வேணாம், சாஃப்ட்வேர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, FRP பைபாஸ், ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தேவைப்படும். FRP பைபாஸ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஸ்லைடு வேணுமோ அந்த ஸ்லைடை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா போதும். அது வந்து உள்ள உங்களுக்கு லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா FRP பைபாஸ் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு கர்சரை டவுன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா FRP பைபாஸ் லாவா எப்படி ரிமூவ் பண்ணுறது லாவா மொபைலில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதையும் அப்படியே கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா frpfile.comக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பைபாஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணவே அது நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ், அதாவது ஹேண்ட்ஸில் எடுப்போம் பார்த்தீங்களா, நம்ம இது ஆல்ரெடி இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவே போட்டிருக்கேன். இதில் இருக்க ஒவ்வொரு டூலும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FRPயை வந்து பைபாஸ் பண்ணுறது, அதாவது எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் கையிலே ஹேண்ட்ஸ்லேயே எப்படி யூஸ் பண்ணி FRPயை பைபாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அகைன் நம்ம அதுக்கே போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் FRP பைபாஸ் பார்த்தாச்சு. ஹோமுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு ரிமூவ் ஆட்ஸ் ஃப்ரம், அதாவது ரெட்மி மொபைலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆட் வரும். நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனால் ஆட்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ப்ரீவியஸாகவே வரும். அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி ரெட்மி மொபைல்ஸில் ஆட்ஸ் வராமல் டிசபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அதுக்கான வீடியோவும் இதில் கொடுத்துருக்கேன், பேட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்குது, நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்லைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒன்று யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல், அதாவது லைவாக எப்படி Z3X ப்ரோவை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அந்த பாக்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு, ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து பை பண்ணுறாங்க. ஸோ பை பண்ணுறவங்களுக்கு நியூ பிகினராக இருக்கும் போது இதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி லைவாக சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிள் வந்து கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுவோம், இன்னொரு கேபிள் வந்து பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து CPU இருந்து ஒரு கேபிளை எடுத்து மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்மளோட எப்படி ஃப்ளாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃப்ளாஷ் பண்ணி சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி வந்து பிளிங்க் ஆகும் லைட்டு க்ரீன் கலரில். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரே ரன் பண்ணி காமிக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் கூட நல்லாயிருக்கும். அதாவது இது கிராக் இல்லை, ஒரிஜினல் நான் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லிங்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சம் மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அன்லாக்கு, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷு, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிட்டு, எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளாஷ் பண்ணுறது அந்த ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், பேக்கப் பண்ணுறது அந்த பேக்கப் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணுறது அந்த அன்லாக் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ண ஃப்ரேம் டவுன்லோட் பண்ணுறது இதில் கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ நார்மலாக நம்ம நெட்டில் போய் ஃப்ரேம் நிறைய டவுன்லோட் பண்ணுவோம், தேடுவோம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே டவுன்லோட் பண்ணி இதிலேயே ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லை எனக்கு நெட்வொர்க் அன்லாக் பண்ணணும், சிம் அன்லாக் பண்ணணும், ஃபோன் அன்லாக் பண்ணணும்னா நீங்கள் இதையே யூஸ் பண்ணி அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அன்லாக் ஆப்ஷனில் போய் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இல்லை எனக்கு லோகோவில் நிற்கிது, ஆஃப் ஆகுது, ரீஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஃபினிட்டி டூல், அதாவது நோக்கியா மொபைல்ஸ். சில பேர் பார்ப்பாங்க நோக்கியா வந்து ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது, லோகோவில் நிற்கிது, ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோக்கியா மட்டும் நம்ம ஆன்லைனில் வந்து
டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ண முடியாது, அந்த ஃபைலும் கிடைக்காது. ஸோ இன்ஃபினிட் டூல் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ பேசிக் மாடல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நோக்கியா, அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு இன்ஃபினிட்டி டூல் இருந்து தான் யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா யூஎம்டி டூல். யூஎம்டி டூல் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அல்டிமேட் மல்டி டூல்னு சொல்லியிருப்பேன். இதை வச்சு நீங்கள் எல்லா மொபைல்ஸையும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ வர அப்கிரேடை தவிர, அதாவது ஓப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்யூராக கொடுத்துருக்காங்க சிப் டைப்ஸ்லாம். ஸோ அதை மட்டும் பைபாஸ் பண்ண முடியல. பட் ஆனால் மோஸ்ட்லி மொபைல்ஸை வந்து யூஎம்டி டூலை வச்சு நீங்கள் பைபாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மிராக்கல் டூல் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், ஒவ்வொன்றும் இது மாதிரி நிறைய போட்டிருக்கேன். இன்ஃபினிட்டி டூலும் ஆல்ரெடி கிராக் போட்டிருக்கேன். உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிராக் போட்டிருக்கேன். மிராக்கல் டூலும் கிராக் போட்டிருக்கேன், ஜத்ரி எக்ஸும் கிராக் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎம்டியில் வந்து ஜிஎஸ்எம் வந்து கிராக் போட்டிருப்பேன். நிறைய கிராக் டூல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு ஸ்மார்ட் டூல் கூட அன்லாக் போட்டிருப்பேன், அப்டேட் பண்ணியிருப்பேன். அதாவது எம்ஐ எப்படி அன்லாக் பண்ணுறது, க்ளவுட் அன்லாக்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து டெலிட் ஆனதை எப்படி ரீகவர் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஆன்டிவைரஸ் சும்மா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதும் எடுத்து போட்டிருப்பேன், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு நார்மலாக தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன், பிகினரில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால். ஓகே, அதுக்கப்புறம் சாம்சங் மொபைலுக்குலாம் எப்படி ஃப்ளாஷ் ஃபைல் வந்து நம்ம நிறைய தேடுவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாடல் நம்பர் தெரியும், பட் ஆனால் நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம் வேறு இருக்கும். ஸோ எந்த ஃப்ளாஷ் ஃபைல் கரெக்டான ஃப்ளாஷ் ஃபைல்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறதுனா, சாம்சங்குனே தனி அஃபிஷியல் ஃப்ரேம் வேறு வெப்சைட் இருக்குது. அதில் ஜஸ்ட் நீங்கள் மாடல் நம்பர் என்ன கண்டென்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு தேவையான ஃப்ரேம் வேறு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். அந்த இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல், இந்த சாஃப்ட்வேர் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மாடல் நம்பர் கேட்கும், மாடல் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன கண்டென்ட் கேட்கும். நெக்ஸ்ட் வந்து செக் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான நியூ அப்டேட் என்ன இருக்குது, லோ அப்டேட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிடும். உங்களுக்கு எந்த அப்டேட் வேணுமோ அந்த அப்டேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாடல் நம்பர் எப்படி பார்க்கணும்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பேட்டரிகள்னா பேக்கில் இருக்கும், இல்லை பேனலுக்கு பேக் சைடில் இருக்கும், இல்லை ஃபோன் ஆன் பண்ணும்போது அந்த இது வரும். ஸோ அதை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு மாடல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் செக் அப்டேட்னு கொடுத்தா உங்களுக்கு நிறைய வந்து காமிக்கும், ஷோ ஆகும். இல்லை நிறைய மாடல் நம்பர் இருக்குது, நீங்கள் ரேண்டமாக தேடவும் செய்யலாம், இல்லை டைப் பண்ணுறதா இருந்தாலும் மேலே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு செக் அப்டேட் அப்படின்னு கொடுத்தா போதும், உங்களுக்கான ஃப்ரேம்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கரண்ட்டாக என்ன அப்டேட்டில் இருக்கணும் அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ கரண்ட்டாக அப்டேட் இருக்கிறதுன்னு காமிக்குது. ஸோ இது டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் டவுன்லோட் ரோம்னு கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு காம்பினேஷன் ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா, காம்பினேஷன் ஃபைல்ஸ்னால் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதுவும் எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்ஜினியரிங் மோடுன்னு சொல்லுவோம். அந்த மோடில் போய் நம்ம பில்டர் 7 டைம்ஸ் கிளிக் பண்ணி டெவலப்பர் மோட் ஆப்ஷனை அன்லாக் பண்ணி நெக்ஸ்ட் ஓஎம் வந்து எனேபிள் பண்ணிவிடுவோம். எனேபிள் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் அதில் இருக்க கூகுளில் கொண்டு போய்டும். நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஃபைலை வச்சு, அதாவது நார்மல் டவுன்லோட் ரோம் வச்சு டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் பண்ணி சரியாயிடும் மொபைல். ஸோ காம்பினேஷன் ஃபைலும் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நார்மல் ரோமும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சப்போஸ் ஃபோன் வந்து ஹேங் ஆகிடுச்சு, இல்லை ஸ்டக் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சமயத்தில் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்ஐ எடுக்கணும், காம்பினேஷன் ஃபைல் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டவுன்லோடிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு தேட வேணாம், அலைச்சல் இருக்காது. ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். இதுலேயே உங்களுக்கு அஃபிஷியலாக எல்லாமே இருக்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், வைரஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க் பாருங்கள். இதில் வந்து டவுன்லோட் ஹேண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் கர்சரை வந்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இது வந்து சாம் ஃப்ரேமர் இதுனா அஃபிஷியலாக ஃபிம்மரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். ஓடன் டூல் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அடுத்ததாக என்ன, ஹேக் த ஃபோன், அதெல்லாம் வேணாம். அஃபிஷியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான பார்க்கலாம். இன்ஃபினிட்டி டூல், டேட்டா டெலீட், தென் how to unlock the boot, okay. இது பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக், அதாவது மோட்டோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கெலாம் பூட் லோடர் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் ஃப்ளாஷ் பண்ண முடியும், எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் நம்ம மோட்டோ மொபைல்ஸ்லாம் ஈஸியாக நம்மளால் அன்லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த சாஃப்ட்வேரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MB சின்னதாக தான் இருக்கும், ஒரு 5 MBக்குள்ளே தான் இருக்கும் மேபி. அதை அன்சிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அன்சிப் பண்ணிட்டு மோட்டோ வந்து பூட் லோடரை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன், 2 கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லாமே ஹைட் ஆகிடுச்சா, ஓகே. இது இருக்கு, டவுன்லோட் மினி ஏடிபி ஃபாஸ்ட்புட் டூல்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் உங்களை டவுன்லோட் ஹேருக்கு வந்து கூப்பிட்டு போய்டும். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுனா பாருங்கள், வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதுக்கு
எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக என்னால் அப்டேட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக அப்டேட் பண்ணுறேன். வேறு எதனா லிங்க் எதனா ஒர்க் ஆகலைன்னா சொல்லுங்கள். அந்த லிங்க்கை மோஸ்ட்லி நான் எவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ண முடியுதோ சரி பண்ணிடுறேன். அதாவது அந்த லிங்க்கை எடுத்து நான் புது லிங்க்கை வந்து அப்டேட் பண்ணிட்டோன்னா அந்த ஃபால்ட் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். எப்பவுமே சொல்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற எஃபெக்ட்லாம் எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நல்லது என்னன்னு கேட்டால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.